கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்வளவு நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கர்த்தர் நல்லவர் என்பதையும், அவர் நமக்கு செழிப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறார் என்பதையும் குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தர் நல்லவர், செழிப்பை குறித்த இந்த போதனையை நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டு வருகிறேன். நீங்கள் தொடர்ந்து முதலிருந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். தேவன் எப்படி அவருடைய வார்த்தையின் மூலமாக எப்படி இந்த மனுக்குலத்தை எப்படி அவர் உயர்த்தி அவர் எப்படி செழிப்பை கொடுக்கிறார், ஆதியிலிருந்து எப்படி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் வசனத்தின் மூலமாக. இன்னும் அதனுடைய தொடர்ச்சி நாம் இன்னும் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய பொருளாதார செழிப்பை குறித்து அவர் எப்பொழுதும் அவருடைய சித்தமும் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அது நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பாருங்க, நமக்கு எப்பொழுதும் அவர் விரும்புகிறார் நீங்கள் செழித்திருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் ரொம்ப மிகவும் கரிசனையாக உங்களை நோக்கி அவர் விரும்புகிறார். நாம் பார்த்தோம் அல்லமா, ஆதியிலே எப்படி நம்ம ஆதாம் இருந்தான். அவனுக்கு எத்தனை வகையான அற்புதமான கனிதரும் மரங்கள், நதிகள், இவ்வளோ அற்புதமான இடங்களை படைத்த தேவன் ஒரு மனிதனை படைப்பதற்கு இவ்வளோ பெரிய தோட்டத்தை உருவாக்கினார். நம் தேவன் செழிப்பை உண்டு பண்ணி அந்த இடத்திலே அவர் வைத்தார். நம் தேவனை அதில் நாம் பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு தேவன் செழிப்பை உண்டு பண்ணுகிறார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தேவன் ஆனால் பாருங்க, அவன் என்ன பண்ணான், அந்த இடத்துல ஒரு பாவ செயலுக்குள்ள அவன் விழுதுகிறான். பாவ செயலில் விழுந்தனே அந்த பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்த உடனே அவனுடைய தீமை நிறைந்து ஆகிறது. அதனால் தீமை நிறைந்த உலகமாக இருக்கிறது. கடவுள் முந்தி இருந்த உலகம் போல இப்பொழுது இந்த உலகம் இல்லை. ஏனென்றால் தேவன் அப்படி அந்த உலகத்தை செழிப்பாக படைத்தினார். எப்பொழுது ஆதாம் பாவத்தின் மீதுமாக தேவன் அவனை இந்த பூமியிலிருந்து அவனை விலக்கி அவன் இருக்கக்கூடாது என்று அந்த சொன்னது போல அந்த பூமியானது அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனை வெளியனுப்புகிறார். ஏனென்றால் பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். பாவம் செய்த பிறகு தேவனுடைய அன்புக்கு குறைவில்லை. ஆனாலும் பாருங்க, பாவம் செய்தான், ஆனாலும் தேவன் அந்த அன்பு குறைவில்லாமல் இருந்தார். பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆபிரகாமை மறுபடியும் அவர் தெரிந்து கொள்கிறார். பாருங்க, அவன் அன்பாக மறுபடியும் அவர் விடலை. பாருங்க, ஆதியில் அவன் இருந்தான், தப்பு பண்ணான், இருந்தாலும் இருக்கட்டுமே அப்படி சொல்லி அந்த அன்பான தேவன் மறுபடியும் இதே போல ஒரு ஆதாம் போல அவனை தேர்ந்தெடுக்கிறார். எங்கேயோ இருந்தவனை தேர்ந்தெடுத்து அந்த அன்பை அவனுக்கு பொழிகிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் அல்லவா. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவன் சன்னதியை அவன் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அவனுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். இப்படி வலிய செய்கிறார். பாருங்க, நம் தேவன் பாருங்க, பெரியவங்ககிட்ட தான் மனுஷன் போய் நிற்பான், எங்களுக்காட்ட கொஞ்சம் உதவி கொடுங்க, ஏதாச்சும் செய்யுங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த அண்ட சராசரி படைத்தவரே நிற்கிறார். நான் செய்கிறேன்டா உனக்கு, நான் செய்து என்னுடைய அந்த மகிமை உன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் பாரு என்று சொல்லி அந்த ஆபிரகாமை எடுத்து ஒரு காட்சி பொருளாக அதை காண்பிக்கிறார். பாருங்க, அந்த மாதிரி இஸ்ரேல் மக்கள் இந்த இஸ்ரேல் மக்கத்தில் இருந்த அந்த கஷ்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை தூக்கி நிறுத்துகிறார். அந்த மாதிரி கஷ்டங்கள் அவர்கள் இருந்தது, ஆனாலும் அவர்களை தூக்கி நிறுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிறார், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பெரிய ஆளாக ஆக்கிறார், அன்பை பொழிகிறார் தேவன். இஸ்ரேல் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இருந்து படித்து. இவ்வளவு மத்தியிலும் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்க வேண்டும். அந்த மத்தியில் அவர்கள் ருசித்து பார்த்தார்கள். அந்த மாதிரி தேவன் அவர்களை அவர் உயர்த்தினார். இன்று நாம் இந்த தொடரில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ஆளை குறித்து பார்ப்போம். யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போம். யோசேப்புக்கு கூடிய குமாரர்கள், அந்த யோக்கோபுக்கு அந்த குமாரர்களில் ஒரு குமாரன் யோக்கோபு. யோக்கோபு ஒருவன், அவனை பற்றி தான் நம்ம யோசேப்பு குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா. அவனுடைய குமாரனும் யோக்கோபனுடைய ஒரு குமாரன், அவனை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். யோசேப்பு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கதை. அவனுடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான இருக்கும். அந்த கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா விளக்கி சொல்லுகிறேன். அவனுக்கு கிடைத்த மத்தியில் அவன் மிகவும் அற்புதமான அந்த இடத்துல யோசிப்பு அவன் கஷ்டத்தில் இருந்தாலும் அவன் செழிக்கிறான். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்த அந்த யோசேப்பினுடைய கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
கர்த்தர் ஒரு மனிதனை எப்படி உயர்த்துகிறார், அவனோடு கூட இருக்கிறார், எதற்கு இருக்கிறார் என்றால், அந்த உபாகம் 8:18 சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? உபாகம் 8:18 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. உபாகம் 8:18. உபாகம் 8:18. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் அவர்களுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இந்த தேவன் உடன்படிக்கையின் தேவன். அவர் எப்படி அந்த உடன்படிக்கை மறப்பதில்லை, எப்படி ஆபிரகாமுக்கு பண்ணாரோ அந்த உடன்படிக்கை மறப்பதில்லை. அந்த பாருங்க, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யோக்கோபெல்லாம் கொடுத்து பார்த்தோம். இப்போ யோசேப்பு கொடுத்து பார்க்க போகிறோம். யோக்கோபு இவர்களெல்லாம் பார்த்தோம். அவர்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. அவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுக்கிறார் என்றால் அவர் இரத்த உடன்படிக்கை பண்ணார். ஜீவனை முன்னிட்டு அந்த உடன்படிக்கை பண்ணிடுறாரு. அது மாறாது அப்படின்னு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. யார்? ஆபிரகாமுக்கு. அப்போ அந்த ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு கொடுத்தது என்னதுன்னா, அந்த கர்த்தர் என்ன பாருங்க, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறதுனால அது உண்மை என்று காண்பிக்கும்படி அவர் நம்புகிறார்கள். கெட்டு போகாதபடி காண்பிக்கும்படியாக தேவன் அந்த வாழ்க்கை கிரியை செய்கிறார். அவன் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் தேவன். யோசேப்பு காலத்தில் நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் இதில் மனுஷன் முன்னுக்கு வர முடியுமா அப்படின்னு பாருங்கள். யோசேப்பு காலத்தில் யோசேப்பு பாருங்கள், அவன் அண்ணன் தம்பியில் உள்ள பொறாமை பண்ணு அவனை தூக்கி குழியில் போட்டு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பி அவனை பாருங்கள், அவன் பொறாமை கொண்டு அவனை அவனுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க பாருங்கள். அவனை ரொம்ப கொடுமை பண்ண அவனை தூக்கி ஒரு குழியில் போட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனை போத்திபார் என்ற அதிபதியாக அவர்கள், அந்த கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த இதில் கொண்டு விட்டுட்டாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆனால் பாருங்கள், அந்த போத்திபார் என்ற இடத்துல அதிபதியாக அந்த இடத்துல விட்டுறான்னு பாருங்கள். அந்த இடத்துல அவன் இந்த தேவன் உடன்படிக்கை தேவனாக இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் அவன் கூட இருந்து கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கையோடு அவனோடு கூட இருக்கிறார். உடன்படிக்கையின் மகன். கர்த்தருடைய ஒத்தாசை அனுகூலமும் அவனோடு கூட இருக்கு. பாருங்கள், அவன் எவ்வளோ கஷ்டத்தில் மத்தியில் அவன் விட்டு போடுறான், ஆனாலும் தேவன் அவன் கூட இருக்கிறாங்க. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்போ தான் அவன் கூட இருந்தவனை வெளிப்படுத்துகிற எப்படி அந்த நிலைமை பாருங்கள். அண்ணன் தம்பியெல்லாம் அவன் ஒரு கனவு காங்குறான். அந்த கனவுல இவன் பெரிய ராஜா இருக்கான், நீங்கள்லாம் என்னையும் பணிந்து கொள்ளணும்னு எனக்கு பொறாமை. நீனாவது நான் உன் மேலே பணிந்து கொள்ளாது, ஏன்னா இவன் இளைவனாக இருக்கிறான்ல. அப்படின்னோடனே அவனுக்கு பொறாமப்பட்டு குழியில் போட்டு மாடு இது மிருகங்கள் தின்னுட்டுன்னு சொல்லி அப்பன்ட்ட ஏமாத்துறான். அந்த கதையை நீங்கள் வாசித்திருப்பீங்க. ஆனாலும் அந்த பாருங்கள், அதுலேருந்து எடுத்து அவனை ஒரு அடிமை போல் அவனை அந்த இடத்துல வித்துறாங்க, போத்திபார் இடத்துல. கர்த்தர் தன்னை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தான் மெய்யாகவே நான் நம்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் தான் நல்லவர் என்பதை இந்த உலகத்துக்கு முன்பாக நிரூபித்து காண்பித்துக்கும்படியாக விரும்புகிறார். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவர் தெய்வம் நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார், கூட இருக்கிறார். உலகத்தில் உண்மை உள்ளம், அந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பஞ்சம் வறுமையாக குறித்து பார்த்து கொண்டு இருந்தோம். எல்லாம் கஷ்டமாக இருக்கிறார். ஆனால் எப்படி நல்லா இருப்பது என்பது பார்க்கலாம். இந்த உலகத்தில் எப்படி முன்னேறுவது, எப்படி முன்னேற வருவது என்று சொல்லி நாம் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம். பார்த்திங்களா, அந்த இடத்துல பாருங்கள், எப்படி தான் முன்னேற இந்த இடத்துல போயிட்டான், அவன் எப்படி முன்னேறுவான், எப்படி என்ன செய்ய அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு அவன் விற்கப்பட்டாச்சு, நம்ம அவன் யோசிக்கிறது என்ன செய்ய, இந்த வாழ்க்கையில் இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு. அப்படி தான் இந்த உலகம் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்ச மத்தியிலும் வறுமையின் மத்தியிலும் தம்மை ரட்சித்த சிலுவையின் மூலமாக உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கை, அந்த சிலுவையின் மரணம் பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை பாருங்கள். அதைத்தான் ஒவ்வொருவரும் எல்லா இடத்துலையுமே சபைகளில் இதான் போதிக்கிறாங்க. ஏனென்றால் சிலுவையின் மரணம்தான் நம்மளை ரட்சித்தது. நம்மளுடைய இருக்கிற எல்லா பாவங்களையும் நீக்கி இன்னைக்கு நிற்கிறோம்னா அது அவர் மூலமாகத்தான். இல்லைன்னா நமக்கு ரட்சிப்பே கிடையாது. ஏன்னா பிசாசின் கீழே இருந்தோம், அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் அவருடைய இரத்தத்தினால். அந்த உடன்படிக்கையில் இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே இப்பொழுது அவைலபிளாக இருக்குது. அவருடைய நாமத்தை சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையுமே. அந்த அடிப்படையில் நாம் மத்தியிலே ரட்சித்து சிலுவின் மூலம்
உண்டானப்பட்ட உடன்படிக்கை அடிப்படையில் நம்மோடு உறவு வைத்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். அந்த 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 உடன்படிக்கை மூலமாக தான் நம்மை வழிநடத்துகிறார். பாருங்க, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னை குறைகளெல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொல்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக்குறார். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான தேவன்! இப்படி அவர் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார். நம்மளை ஐஸ்வர்யனாக்க அவர் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். நம்மை முன்னேற்றத்துக்கு பாதை அவர் கொண்டு செல்ல இருக்கிறார். இப்படி அவர் நம்மை முன்னேற்றத்திற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். உன்னுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன் என்று சொல்கிறார். இப்படி நீங்கள் நம்புறீங்களா? அவர் சொல்ல, நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. நம்மளை கூடவே வந்து நான் உன்னை எப்படியாவது உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் கங்கணம் கட்டியிருக்கார். இப்படி நீங்கள் நம்புகிறீர்களா? நான் மெய்யாகவே நம்புகிறேன். அதை நான் எண்ணி பார்க்குவேன். தேவனுடைய அன்பை நான் உணர வேண்டும். கிறிஸ்துவின் மத்தியில் அதுதான் குறைவாக இருக்கிறது. தேவனுடைய அன்பை நாம் உணர்கிறோமா? தேவனுக்கு நேரம் கொடுக்குறோமா? தேவனோடு நாம் செலவு பண்ணுகிறோமா நேரத்தை? அவருக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பார்க்குறோம். ஆனாலும் தேவன் வீடியோகள்லாம் மற்றெல்லாம் பார்க்குறோம். ஆனால் தேவனுக்கு இடம் கொடுக்குறோமா? தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிறோமா? இதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அது மக்களுடைய மத்தியில் இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பைபிளை தூக்கிட்டு போனோமா முடிஞ்சு. அதுக்கிடையில் அது திறக்கிறதும் கிடையாது, தேவனை பற்றி அறிந்து கொள்ள கிடையாது. இவங்க பிரயாசத்திலே படுவாங்க, இவங்க பிரயாசத்திலே போவாங்க. தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளே இருந்து எல்லா இடத்திலுமே தயவும் அன்பும் கிருபையும் உயர்வும் இதையெல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு உங்களை உயர்த்துவார். நீங்கள் மற்றவர்கள் பார்க்கும்போது இவன் எப்படி உயர்ந்து கொண்டு போகிறான்னு சொன்னால் நீங்கள் தேவனை அறிந்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு புரியாது. அதுதான் அவர்கள் தேடுகிறார்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்கிற அறிவு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி அவர் கூட இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு அறிவு நம்ம ஆட்கொள்ள வேண்டும். நாம் எல்லா சூழ்நிலையும் நாம் கவலைப்பட்டிருக்கிறோம், பாரப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதில் மத்தியில் பாருங்கள் தவறு, அதை மத்தியிலும் பாருங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை மனதில் வைக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை மனதில் வைக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் கவலை இருக்குது, பாரம் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறத இதை வந்து நம்முடைய மனதிலிருந்து எடுத்துடணும். ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி செய்யலாம் எடுத்துட்டு என்ன வார்த்தையை யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் மனதில் அவர் உடன்படிக்கை எனக்கு பண்ணியிருக்கிறார், நான் ஏன் கலங்க வேண்டும்? இதை நீங்கள் சொல்லணும். கர்த்தர் நல்லவர் என்பதை மனதில் வைக்க வேண்டும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார் கங்கணம் கட்டி கொண்டு. அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பேன், என்னோடு சபிப்பேன், உன்னை சபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கை உங்களுக்கும் வேலை செய்கிறது இப்பொழுது. ஏனென்றால் நீங்கள் அதை தேடுவதில்லை, அதை அறிந்து கொள்வதில்லை. உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிற அது உங்களுக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் நீங்கள் அதை அறிந்து கொள்வதே இல்லை. அதுதான் இதில் மிகப்பெரிய தவறாக இருக்குது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி உங்களை வாழ வைக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வதே இல்லை. இந்த மனிதனோடு இருக்கிறார் பாருங்க. இந்த மனுஷன் தன்னுடைய வல்லமை தத்துவத்தையும் நம்பிக்கை ஒரு வாய்ப்பாக அவனுடைய பிரச்சனைகளை கர்த்தர் கருதுகிறார். உங்களுடைய பிரச்சனையும் அப்படித்தான். அவர் எப்படி பாருங்க, மனிதனோடு இருக்கிறார். இந்த மனிதனோடு அவனோடு கூட இருக்கிறார். தன்னுடைய வல்லமையும் தத்துவத்தையும் நிரூபிக்க, அவருடைய வல்லமை அவருடைய தத்துவத்தையும் நிரூபிக்க இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அவருக்கு. தேவன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் இருக்கான். அவருடைய பிரச்சனைகளை அந்த பிரச்சனைகளை கர்த்தர் கருதுகிறார். பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளும் அப்படித்தான், அது கூடவே இருப்பார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை காண்பிக்க ஒரு பெரிய வாய்ப்பு உண்டாயிருக்கிறது. நீங்கள் நிரூபிக்க முடியும். பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஏன்னா தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் அது பாருங்கள், அடிமை போல் விட்டப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆதியாகமம் 39:2-3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:2 இந்த அவருடைய யோசிப்பு குறித்த கதைகளை நம்ம பார்ப்போம். 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு எல்லா வேலையும் திறமையை செய்யக்கூடிய ஒரு திறமை அவன். காரி சித்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு பாருங்க, அவன் ரொம்ப அற்புதமாக செஞ்சிடான் பாருங்க. யோகோபு
யோசேப்பு யோக்கோபு பார்த்தோம்லவா, யோக்கோபு அந்த கதையை நீங்கள் தெரியும். அவனுடைய தகப்பனார் எப்படி அவன் மாமனார் வீட்டில் இருந்து 20 வருஷம் வேலை செஞ்சு மறுபடியும் அவன்லாம் வரும்போது அவன் மாமனார் சொல்லார், நான் இருக்கும்போது இவ்வளோதான்ப்பா இருந்துச்சு, ஆனால் நீ வந்தா பாரு, அதுக்கப்புறம் தான் உன்னுடைய தேவன், உனக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் என்னை ஆசீர்வதித்தார் சொல்லுங்க. இப்படி பாருங்க, இப்படி எல்லாம் உங்களை சுற்றி இருக்க மக்கள் காண வேண்டும். ஆமாம், அவன் சொல்கிறான், யார்? யாக்கோபு. அந்த அவன் மாமனார் சொல்கிறான், நீ வந்த பிறகுதான்ப்பா எனக்கு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அந்த மாதிரி நம்ம இடத்துல சில இடத்துல நீங்கள் ஆஃபீஸுக்கு சில இடத்துல வேலைக்கு போனாலும் நீங்கள் இருக்கும்போது அந்த கம்பெனியும் உயரும். ஆமாம், நீங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலக்காரங்களும் அவங்களும் ஆசீர்வதிப்பாங்க. நீங்கள் சொசைட்டி நல்ல பெரிய சொசைட்டி, அந்த சொசைட்டி நல்லா முன்னேறும். நீங்கள் போன இடத்துல உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்குன்னா தண்ணி செழிப்பாக இருக்கும். எல்லாமே போக்குவரத்துக்கு எந்த ஒரு குறைவு இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடங்களில் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் உங்களை மட்டுமல்ல, உங்களுக்கு கூட இருக்கிறவனையும் மற்ற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி பாருங்கள், இப்படி எல்லாம் உங்களை சுற்றி இருக்க மக்கள் காண வேண்டும். ஆகா, இந்த மனிதன் வந்தவரெல்லாம் இந்த இடம் மாறிட்டு, இந்த மனிதன் இருக்கு முன்னாடி எப்படியே இருந்துச்சு, ஆனால் இந்த மனிதன் வந்த பிறகு இப்படி. சில ஊரில் கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்த பிறகு தான்ப்பா நல்லா இருந்துச்சு, அவங்க வந்து 2 வார்த்தை பேசினாங்க, அதுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் மக்களோடு. அந்த மாதிரி தேவன் அந்த மாதிரி அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இப்படி எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும் மக்கள் காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையாக இதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் உலகத்தை சாட்சியாக பற்றி பேசுகிறோம். எல்லாம் ஜீவனுள்ள தேவனை குறித்து சாட்சியிடுகிற அவர் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. தாழ்ந்திருக்களை தேவன் தூக்குகிறார், உதவி செய்கிறார் என்பதை அறிவைக்க ஆசைப்பட அவர் வந்து இவனை தாழ்ந்திருக்கனை தூக்குகிறார், உதவி செய்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம், ஆசைப்படுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அவர் உயர்த்த வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று. அது வெறும் வாய்ப்புக்கு சொன்னது போது நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவன் அதை இந்த உலகத்தை எடுத்துக்காட்ட விரும்புகிறார். பாருங்கள், அவர் அந்த தேவன் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை பார்த்து இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவர்கள் அந்த குடும்பத்தை பார்ப்பா, அந்த குடும்பத்தில் எப்படி இருக்காங்க பாரு, அப்படி சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தல அதிகம் 39:4-5 அடுத்த பாருங்கள். எஜமான் கண்டான், யோசேப்பினிடத்தில் தயவு வந்தது, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு எஜமானக்காரனாக்கி தன்னை உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பித்தான். பாருங்க, அவன் எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்படைச்சிட்டான். அவன் வந்து காரி சித்தவனாக இருந்ததுனால அவனை தன் வீட்டுக்கு தன் உண்டான எல்லாவற்றையும் விசாரணைக்கானாக்கி முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டில் உள்ள வெளியில் உள்ள அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வாதம் இருந்தது. இவன் போன பிறகு அந்த எகிப்தியனை இவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அதுவரையும் அப்படி இருந்தான். இவன் போன விட இவன் காரி சித்தியனாக இருந்தான். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவனுக்கு செய்தெல்லாம் வாக்கியம் பண்ணுகிறார். இவன் இருக்கிறதுனால இவன் மட்டும் இல்லை, அந்த எஜமானையே அவர் ஆசீர்வதிக்கிறார், கூடவே இருந்து அவனையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, இதை விட சாட்சியாக இருக்க முடியுமா? ஒரு கூட நம்ம ஒரு சொன்னோம்ல, நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து அந்த கம்பெனியை உங்களுக்கு உரத்தாகும். அந்த மாதிரி நீங்கள் தேவன் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, தேவனோடு இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கே சென்றாலும் அந்த இடத்துல மகிழ்ச்சி, வளர்ச்சி, துன்பம் நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சிகள் எல்லாம் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து தேவனை அறிவை அறிந்து கொண்டீர்கள். அவர் உங்களுக்குள்ளே இருந்து உலாவும் போது நீங்கள் எங்கு போனாலும் அவர் கூடவே இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட ஒரு பெரிய சாட்சியாக இருக்க வேண்டுமா? நீங்கள் போகும் பாதையெல்லாம் உங்களுக்கு கூட இருந்து நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இதை விட சாட்சியாக நாம் எப்படி சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க. நீங்கள் எங்கே இருங்க, நீங்கள் எங்கே போங்க, அந்த இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். செய்வதெல்லாம் வாக்கிய வேத வசனம் சொல்கிறது, செய்வதெல்லாம் வாக்கிய வரும். அதில் 39:6 என்ன சொல்லுவாங்க? அடுத்த வசனம் சொல்லுது, ஆக அவன் தன்னை உண்டானதை எல்லாவும் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்து அவன் விசாரியாக இருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். பாருங்க,
அவன் சாப்பாடை தவிர வேறு எல்லாம் இவன்ட்ட தான், எல்லாமே இவன் தான் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவன் பொறுப்பில் விட்டுட்டான். பாருங்கள், கைதியாக வந்தவன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய பதவியில் மாதிரி இருந்த மாதிரி அவன் கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று நான் சாப்பாடு மேடம் மற்றெல்லாம் நீ பார்த்துக்க அப்படி அந்த அளவுக்கு அவன் வேலையிலே அவன் அந்த கவனமும் அந்த வேலையில் அவன் பெரிய காரிய சித்தியானாக இருந்தான். பாருங்கள் பாருங்கள், இந்த உலகம் வாழ விடாத ஒரு உலகமாக பாருங்கள். மறுபடியும் அவனுக்கு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்ப்பு வருது பாருங்கள். இந்த உலகம் பாருங்கள் எப்பவும் கீழே இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மேலே போகிறதுக்கு உங்களை விடவே விடாது. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம் பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தான் இருந்தீங்கன்னாலும் உங்களை அமைக்கி வைக்கிறது மாதிரியே தான் இருப்பாங்க. உங்களை முன்னேறதுக்கு விடதுக்கு மாட்டாங்க. அதிலிருந்து நீங்கள் மீட்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை அறிந்து கொள்ளும்போது உங்களை யாருமே உங்களுடைய உயர்வு உங்களுடைய திறமை எல்லாத்தையும் யாருமே கெடுக்கவே முடியாது. இந்த உலகமானது எதிர்ப்பு கிளம்பியது. இங்கே என்ன என்றால் இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகம், பிசாசு கிரியை செய்கிற உலகமாக இருக்கிறது. ஆகவே மேலே ஏறுகிற ஆளை கீழே இழுத்து தருகிற உலகமாக இருக்குது. பொறாமை, எதிர்ப்புகள், எரிச்சல்கள் நிறைந்த உலகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இடையூறுகள் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம இடையூறுகளாக சந்திக்க வேண்டியிருக்கு. செய்யாத குற்றத்தை அவன் மேல் சுமக்கிறான். பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவன் அந்த எகிப்தின் வீட்டில் இருக்கும்போது அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் மறுபடியும் அவன் எங்கே போகிறான், அவன் ஜெயிலில் தலைவர். எல்லோரும் நினைக்கலாம் பாருங்கள், திடீர்னு உயர்ந்துட்டான், திடீர்னு கீழே இறங்கிட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்தல ஆதியாகமம் 39:21 பாருங்கள். கர்த்தரோ யோசேப்பு கூட இருந்து அவன் மேல் கிருபையை வைத்து சிறைச்சாலையில் தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருக்க. சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் அவன் கூட தான் கர்த்தர் இருக்கார். அவனை விட்டு போகிறது ஐடியாவே இல்லை. கங்கணம் கட்டியிருக்காரு, இவனை உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு. அவன் ஏன்னா தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல தேவன் மிகப்பெரிய கிரியை செய்தார். அவன் எங்கே போனாலும் சரிதான், அவன் கூடவே இருந்து டக்குன்னு அவனை உயர்த்துக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்த எங்கிருந்தாலும் வெற்றி தான் அவனுக்கு. கர்த்தர் இந்த மாதிரி அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குறை கிடையாது. அது மாதிரி தான் நீங்கள் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி கர்த்தரை நீங்கள் அறிந்திருக்கீங்களா? கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா? கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு தினமும் ஒரு நேரம் கொடுக்கீங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் வெற்றி தாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் உதவி செய்கிறாரா? அதுதான் மிகப்பெரிய முக்கியம். அவர் உங்களுக்கு கூட இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறாரா? இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அதை பெற்றிருக்கிறீர்களா? அந்த நேரத்தை ஒதுக்கிறீர்களா? அவர் வசனத்துக்காக நீங்கள் அதை நேரத்தை கொடுக்கீங்களா? அதை எப்படி அறிந்து கொள்கிறீர்கள்? தேவன் அதை எப்படி கஷ்டத்தின் மத்தியில் அவர்களை எப்படி அதை விடுதலையாக்கினார்? நம் தேவனும் அதே தேவன் தான் கூட இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை நாட வேண்டும். அதே 22ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவன் செய்வதெல்லாம் அவற்றையும் யோசேப்பு அவன் தான் செய்தான். இப்போ அவன் செய்வித்தான். ஏனென்றால் அவனே சிறைச்சாலை தலைவன் இவன்கிட்ட ஒப்பிட்டான். இப்போ அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரியே தெரியல. அவன் தான் இப்போ அங்கேயே அதிபதி ஆகிட்டான். அந்த மாதிரி அங்கேயே அதிபதி ஆகிட்டான். அங்கேயே கர்த்தருடைய ஒத்தாசை அனுகூலம் இவனோடு கூட இருக்கிறது பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்க. உங்களின் எத்தனை துன்பம் வந்தாலும் ஓடிடும். அதை முதல்ல புரிஞ்சாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மெய்யாகவே புரிந்து கொள்கிறீர்கள். கர்த்தருடைய ஒத்தாசை அனுகூலம் உங்களோடு கூட இருக்கு. கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி இடத்துல எப்படி உயர்த்துகிறார் பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும். இது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? இதை நாம் எண்ணி பார்க்கிறோமா? அதுதான் செழிப்பான ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நமக்கு கூட இருந்து செய்கிறார் பாருங்க. எங்கே போனாலும் அவனை கூட இருந்து அவனை உயர்த்துகிறதுலேருந்து ஒரு செழிப்பு தானுங்க. அவன் கீழவே போகலை. அவனை குழியிலிருந்து எடுத்தாங்க, கொண்டு போனாங்க. அங்கேயும் காரிய சித்தியாக இருந்தான். அவனுக்கு எல்லாம் கையில் கொடுத்தாரு. இந்த உலகம் பாருங்கள், மறுபடியும் அவனை கொண்டு பிரச்சனை மத்தியில் அவனுக்கு ஒரு பலி சுமந்து மறுபடியும் செயலுக்கு போனால் செயலையும் பெரிய ஆளாகி கூடவே இருக்கிறாரு. அப்போ இந்த தேவன் பாருங்க, அவனை உயர்த்துதலே கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. அந்த தேவனை தான் நம்ம வணங்குறோங்க. அந்த தேவனை தான் நம்மளும் வணங்குறோம். ஆகையால் நம்மளுக்கு ஒரு பட்சபாகம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அறிந்து கொள்ளு. நாவிலே அறிக்கை செய்யும் பொழுது
கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுக்கு ஒரு குறை இருக்காது பாருங்க. செழிப்பின் அஸ்திபாரம் ஆதியாகமம் 39:23 மறுபடியும் அதை பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாக்கிய பண்ணபடினால் அவன் வசமாய் இருந்த யாதொன்றும் குறித்து சிறைச்சாலை தலைவன் அவனோடு அவன் 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 கூட இருந்ததுனால அவன் எல்லாம் செஞ்ச காரியம் வாய்க்கப்படாதனால நான் ஒன்றுமே கேட்கலையான். எல்லாமே அவன் சாவி கொத்து எல்லாமே அவங்க கையில். அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய ஒரு காரியசித்தியம் ஒரு திறமை உள்ளவனாக இருந்திருக்கான் பாருங்க. அவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இது எல்லாம் நடக்கிறது காரியம் இந்த காரியமா என்று சிலர் வேறு இது எல்லாம் நடக்கிறது எல்லாம் நடக்குமா இது என்று சில பேர் பேசலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நாம் உடன்படிக்கையாக இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், இப்படிலாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குமே நடக்குமா? ஆனால் நீங்கள் ஒன்று நினைக்கணும் பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் உடன்படிக்கை உங்கள் கூட இருக்கிற இதை நீங்கள் நினைப்போம். இதை விட ஒரு பெரிய உடன்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உள்ள உடன்படிக்கை. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஐஸ்வர்யத்தின் சம்பாதிக்கிற பலனை கொடுக்க தேவன் அவர் அந்த இடத்துல தரித்திராகி நம்ம ஐஸ்வர்யனாக்கினார். அப்பேற்பட்ட உடன்படிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகிய நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நாம் செய்வது எல்லாம் வாய்க்கும், நம்முடைய மனதில் ஏற வேண்டும். இதெல்லாம் நம்முடைய மனதில் ஒவ்வொரு நாளும் ஏற்றி வைக்கணும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் எனக்கு கர்த்தர் தருகிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை விட்டு விலகாத தேவன், என்னை கைவிடாத தேவன். இப்படி எழுதி வச்சு டெய்லி நீங்கள் போகும்போது சொல்லணும், அவர் எனக்குள்ளவே இருக்கிறார், என்னை ஆட்கொள்கிறார், என் சரீரம் எல்லாமே அவருடையது, எனக்கு அவர் இன்றி இல்லை எதுவுமே என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாவிலே அறிக்கை செய்ய வேண்டும். வார்த்தையில் மூலம் சொல்லும் பொழுதுதான் அது கிரியை செய்கிறது. வெறும் படித்து வச்சு மட்டுமான்னு சொல்ல போதாது, அது தினமும் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ண தான் நீங்கள் அது வரும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு மொழியை கற்றுக்கிடனாலும் நீங்கள் எத்தனை புக்கு ரீடு பண்ணாலும் வராது. நீங்கள் அதை திரும்ப பேசணும். யார்கிட்ட பேசும்பொழுது தான் அது திரும்ப அந்த மொழி வரும், வார்த்தை வரும். வார்த்தையானது அது சொல்லும் பொழுது தான் அது திரும்ப அதை சொல்லி படிக்கும் பொழுது தான் அந்த ஃப்ளூவெண்ட்லி அந்த வார்த்தைகள் வரும். அதே போல் தேவனிடத்தில் நம்ம பேசும்போது அவர் நமக்குள்ளே பேசக்கூடிய அந்த ஒரு இதை கொடுக்குறார். ஏது என்ன இது எப்படி தவறு என்று அவர் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தானவர் நமக்குள்ளே பேச ஆரம்பிப்பார். நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் அறிக்கை பண்ணணும், ஆம் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை கைவிடாத தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்லணும். இப்படி செய்வது தான் இல்லை. இந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த வாக்கியம் நம்முடைய மனதில் அது வைத்து ஏற வேண்டும். நம்முடைய மனதை புதுப்பிக்க வேண்டும், பயங்கள் நீங்க வேண்டும், விசுவாசத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை வளர்க்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே ஒரு முன்னேற்றத்திற்கான பாதை வரும். ஏன்னா பாருங்கள், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்க ஆரம்பிப்போம் பாருங்கள். அவன் பாருங்கள், அவன் அதுக்கப்புறம் பாருங்கள், இவன் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு 2 சிறைச்சாலையில் எகிப்தியர்லேருந்து அந்த பார்வன்லேருந்து இருந்தவன் 2 பேர் ஏதோ தவறுனால ஜெயிலில் இருக்கான். அப்பவும் அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அப்போ அவன் சொல்லலாம், அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான். அந்த அர்த்தம் சொன்ன உடனே ஒருத்தன் பிழைப்பான், ஒருத்தன் தூக்கிலிடுவாங்க. அதே மாதிரி அவன் அந்த இடத்துல நடக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எப்போ நான் உனக்கு சொல்லியிருக்கேன் கனவு, ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் தயவு பண்ணி நீ பார்வன்ட்ட சொல்லி என்னை விடுதலை ஆக்குறதுக்கு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் இவன் பாருங்கள், இந்த கனவுக்கெல்லாம் சொல்லி முடித்தான், அவன் விடுதலை ஆகிட்டான். போன பிறகு அவங்க பதவியில் இருந்தான், அவன் இருந்தான். ஆனால் இவனை மறந்துட்டான். இந்த உலகம் பார்த்தீங்களா, மனிதனை நம்பினா இப்படி தான். கடவுளை நம்பி வாழ வேண்டும். மனிதனை நம்பி அவன் எல்லாத்தையும் மறந்துடான் பாருங்கள். இப்படி தான் ஏமாத்தம் கிடைக்கும். இதுதான் உலகம் பாருங்கள். இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் மனுஷனை நம்பி இருந்தீங்க, அவன் நமக்கு செய்வான், இவன் நமக்கு செய்வான், நீங்கள் என்ன இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. மனுஷனுடைய கண்களிலே தயவ வேண்டும் என்றால் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், அது நிச்சயமாக நடக்கும். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் நிச்சயமாக செய்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த மாதத்தில் நான் நினைப்பது நடக்கும், இல்லை வர்ற மாதத்தில் லாஸ்ட்டில் எனக்கு இந்த காரியம் நான் பண்ணியிருக்கிறேன், அது நிச்சயமாக நடக்கும் என்று நீங்கள் உறுதியாக தேவன் எனக்கு தந்திருக்கிறார், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அது நடக்கும். வரப்போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்துகிறான். அவன் பாரு, கர்த்தருடைய ஒரு கிருபை அவனுக்கு வரப்போகிற காரியத்தை குறித்து வெளிப்படுத்தான். ராஜா நிபுணமில்லை தயவு கிடைக்கிறது. இந்த மாதிரி பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து பார்வனுக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வருது. அப்போ தான் அவன் அந்த ஜெயிலில் இருந்தவன் பிறதான் அவனுக்கு கிளிக் ஆகுது. ஐயோ, நம்ம அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கத்தம் கனவு சொன்னானே, அப்போ இவனும் சொல்லலாம்னு சொல்லி அவன் வரும்போது தான் ராஜா அவனை
கூப்பிட்டு இந்த மறுபடியும் அவன் விளக்கத்தை சொல்கிறான். அதில் அந்த விளக்கத்தை சொல்லும்போது இதில் வந்து 6 மாதம் 7 வருஷம் பஞ்சம், ஒரு 7 வருஷம் இந்த மாதிரி பஞ்சகாலம் இருக்குது, இதில் நீங்கள் இருக்குன்னு சொல்லி அந்த கனவுக்கு அவன் விளக்கம் சொல்கிறான். ஆதியாகமம் 41:37 பாருங்கள். 41:37 41:37 என்ன பண்ணுங்க. இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கு அவன் ஊழியக்காரன் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாக இருந்தது. எப்படி இந்த பஞ்சகாலம் வருதுன்னு சொன்னாலும் 6 வருஷம் பஞ்சகாலம், இந்த பஞ்சகாலத்தை பற்றி சொன்னாலும் 6 வருஷம், அது 6 வருஷம் அப்படி சொல்லி அது அவனுக்கு இப்போ வந்து எப்படி இருந்து நன்றாக இருந்தது. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷன் போல பேர் ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவ்வளவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறு ஒருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். ஒரு 2 நிமிஷத்தில் பெரிய ஆள் ஆகிட்டான். ஆமாம், கர்த்தருடைய தயவு பாருங்க. 2 நிமிஷம் தான் இருக்கும் அந்த இடத்துல அது கதை சொன்னான். அடுத்த செகண்டில் அவன் சொன்னான், நீ கடவுளுடைய கிருபையினால் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அகையில் நீ உடனே உனக்கு பதவி டாக்குன்னு நீ அதெல்லாம் நீ செய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதவி கொடுத்தாச்சு பாருங்க. உடனே எகிப்து இஸ்ரேல் உடனே அவனுக்கு பெரிய பதவி கிடைச்சிட்டு பாருங்க. அடுத்தல 39:40 பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவ்வளவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானமுள்ள வேறொரும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரி இருப்பாய். உன் வாக்கின்படி ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாக இருப்பேன் சொல்லியாச்சு. இந்த மாதிரி சொல்லி அவனுக்கு பதவி கொடுத்தாச்சு. ஆனால் இவனை பாருங்கள், ஒரு அந்நியன். இவன் வந்து வெளியிலேருந்து வந்தவன். எகிப்தியருக்கு வந்தானே. இஸ்ரேல் மக்கள்லாம் அந்த காலத்தில் வந்து அருவருப்பாக நினைக்கிற அந்த எகிப்தியர்லாம் அருவருப்பாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இவர்கள் ஆட்டு மேய்ப்பர்கள், அதாவது ஆடு மேய்க்கிறவங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட இருந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருந்த ஒரு உலகம் அது. அந்த மாதிரி இருந்த இடத்துல புறஜாதியாக ஒருத்தன் வந்து அவனுக்கு பதவி கொடுத்து எகிப்தியருடைய மக்களை அவனுக்கு அடிபணிங்கிற அளவுக்கு கர்த்தர் பார்வோன் முன்ன நிறுத்தினார் பாருங்க. தாழ்வாய் நினைக்கிற ஒரு ஜாதியாக அவன் சேர்ந்தவன். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தது. ஆடு மாய்க்கிறாங்கன்னா ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. கூட இருந்து சாப்பிட மாட்டாங்க. எகிப்தியர்னு இஸ்ரேல் மக்களை ரொம்ப இதாக நினைப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி. ஆனால் கர்த்தருடைய தயவு உயர்ந்து பாருங்க. அவன் மேல் அவன் போய் அவனுக்கு வந்து கர்த்தர் தயவு கொடுக்குறாரு. வெறும் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தில் மற்ற எல்லாத்துலேயுமே அவன் காரிய சித்தனாக இருந்து எல்லாத்திலும் அவன் உயர்வாக இருக்க அந்த நேரத்தில் தான் அவனுக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். இந்த மாதிரி அவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவன் போய் நிற்க சொல்லும்போது உடனே அவனுக்கு பதவி கொடுக்க பாருங்க. அடுத்தால உபாகம் 41 பாருங்க. உபாகம் 41. ஆதியாகம் 41:41 பாருங்க. அடுத்தால என்ன போட்டு பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி
பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரத்தை அவனை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள், அவனுக்கு முன்பாக பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக குறிவித்து எகிப்து தேசம் முழுமையும் அவனை அதிகாரியாக்கிட்டான். அந்த அளவுக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. ஆனால் யோசேப் பார்வோன் சொல்கிறான், சீட்டு மட்டும்தான் என்னுடையது, பதவி மட்டும், நான் ராஜா மட்டும், மற்ற எல்லாம் உன்னுடையது என்று சொல்லி அவனை பெரிய உயர்த்த வைக்கிறார் பாருங்க. அடுத்த 44 பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ள எல்லாவிலும் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலாவது அசைக்கப்படாது என்றான். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பவரையும் அவனுக்கு கொடுத்துட்டான் பாருங்க கொஞ்ச நேரத்தில். அந்த அளவுக்கு தேவன் கூட இருந்து பார்வோன் முன்மை நிறுத்தி அவருடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தர் பார்வோன் முன்பாக உயர்த்துகிறார். கர்த்தர் அவனுக்கு தயவு உண்டு பண்ணுகிறார். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் நல்ல அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிற அர்த்தத்தை அவனுக்கு விளக்குகிறார். இந்த மாதிரி அந்த அளவுக்கு கூட இருந்து அவனுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கக்கூடிய ஒரு தன்மை அவனுக்கு கொடுத்துருக்கார். உண்மையாகவே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார் என்பது எவ்வளோ பெரிய உண்மையாக இருக்கிறது பாருங்க. இந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணுமென்றால் தேவன் தயவு கண்டிப்பாக தேவை. ஆகியால் தேவன் கூட இருந்து செய்கிறார். இவனை சீமானாக்கிறார், இவனை உயர்த்துகிறார், இவனை பெரிய ஆளாக்குறார். இவனுக்கு உள்ளே வரங்களும் கிருபையும் ஆற்றலையும் திறமையும் உண்டு பண்ணுகிறார், அவனை உயர்த்துகிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அப்புறம் பாருங்கள், அந்த உள்ள காரியம் உங்களுக்கு தெரியும். அவன் சகோதரர்கள் பஞ்ச காலத்தில் இருந்தாங்க. அவங்களோட அவங்கெல்லாம் வந்து இந்த எகிப்துக்கு வரும்போது அவங்களுக்கு கூட கொடுத்து அவனுக்கு அந்த குடும்பத்தில் அவனுக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணுறாரு. நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாம் அவங்களுக்கு ஆதரிக்கிறான் பாருங்கள். அவன் அவர்களை ஆதரித்து அந்த அளவு எல்லாம் கொடுக்குற பஞ்ச காலத்திலும் கொடுக்குற அளவுக்கு அவன் உயர்த்தி வைத்திருக்காரு பாருங்கள். அடுத்த 45:11 பாருங்கள். 45:11 உமக்கு உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றையும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொன்னான் என்று சொன்னார்கள் பாருங்கள். அந்த மாதிரி 13 எகிப்தில் எனக்கு உண்டாகி இருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனை அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்தில் வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி, அதாவது இதான் அந்த சொப்பனம் கண்டான். அந்த நேரத்தில் நான் பெரிய ராஜாவாக இருப்பேன், நீங்களாம் என்னிடம் பணிந்து கொள்வீர்கள். அந்த மாதிரி இந்த கனவு கண்டது இப்போ தான் அவனுக்கு நிறைவேறியிருப்பாங்க. இவன் உண்மையாகவே மகிமை பெற்றிருக்கிறான் பாருங்கள். இப்போ 45:18 பாருங்கள். அடுத்தல, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மை தருவேன், தேசத்தின் குளுமையான சாப்பிடுவீர்கள், நீங்கள் உங்கள் குழந்தைகள் யாவும் பாருங்கள். அந்த அளவுக்கு பார்வன் சொன்ன, நீங்கள் வாங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாம் இந்த பெஸ்ட்டு கொடுக்குறான். எல்லாத்தையும் கூட்டு வந்து எகிப்துக்கு வாருங்கள், நம்மளுக்கு எல்லாம் தருவேன்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த மாதிரி தேவன் அவங்களுக்கு அந்த ஒரு பெஸ்ட்டை கொடுக்குற மாதிரி மனதில் இந்த மனிதர்கள் இந்த மாதிரி தேவன் கொடுக்குறான். ஆனால் மனிதர்கள் பின்னால் ஓடாதீர்கள். தேவன் எப்படி பிரியப்படுத்தலாம் என்று பார்க்க வேண்டும். இவரை எப்படி அறிந்து கொள்ளலாம், இவரை எப்படி புரிந்து கொள்ளலாம். நாம் வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனை அறிகிற அறிவை வாஞ்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனுடைய தயவு அவர் நமக்கு உண்டு பண்ணி தருகிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது மனிதனுடைய தயவு உண்டு பண்ணி தருகிறார் பாருங்கள். அப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார் நமக்கு. ஆதியாகமம் 45:20 என்ன சொல்லியிருப்பாங்க? 45:20 உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசமெங்கும் உள்ள நன்மை உங்களுடையதாக இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படி செய்கின்றேன். அதாவது நீங்கள் ஒன்றுலாம் கொண்டு வராண்டாம், அவன் சொல்லி நான் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் குளுமையாக தருவேன், குடும்பத்தை கூட்டு வரேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன் சொல்லுகிறான். அடுத்த 47:12 பாருங்கள். 47:12 என்ன சொல்லுது பாருங்கள். 47:12
யோசேப்பு தகப்பனை தன் சகோதரனையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரும் ஒரு குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுத்து ஆசீர்வதித்தான். எவ்வளோ பெரிய குடும்பம்! அவன் அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர், அவ்வளோ பேருக்கும் அவன் ஆதரிக்கிறக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்திருக்கிறார். பஞ்ச நேரத்திலும் சோறு போடுகிற அளவுக்கு அவன் பெரிய ஆளாக ஆயிட்டான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் மூலமாக பார்வன் அவன் பணக்காரனாகிட்டான். எப்படின்னா அவன் என்ன பண்ணான்னா, அந்த நேரத்தில் பஞ்சமாலை இருக்கிற நேரத்தில் மற்ற இடத்துலேருந்து வந்தவங்க ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு தானியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து அந்த நிலத்தெல்லாம் பார்வனுக்கு கொடுப்பாங்க, எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆடு மாடுகள்னு சொல்லும்போது அவன் மூலமாக பார்வனே பெரிய பணக்காரனாயிட்டான். அது 47:27 பாருங்கள். 47:27 இஸ்ரேல் எகிப்து தேசத்தில் உள்ள கோசன் நாட்டில் உள்ள குடியிருந்தார்கள். அங்கே நிலங்கள் கையாட்சி செய்து மிகவும் பல்கி பெறினார்கள். அந்த மாதிரி அவங்க இஸ்ரேல் நாட்டில் ஒரு பெரிய இதை எல்லாம் அவங்க பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. பார்வன் இவன் மூலமாக இதையெல்லாம் காட்டிலும் இதை விட ஒரு பெரிய அற்புதமான காரியம் இங்கே இருக்கிறது. அதாவது 49 நம்ம யோசேப்பு அவன் மரிக்கும் முன்பாக ஒரு யோகோப்பு மரிக்கும் முன்பாக யோசேப்பை பற்றி சொல்கிறார். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். ஆதியாகமம் 49 பாருங்கள். 49 22 படிக்கணும். 22 படிக்கணும். யோகோப்பு அவன் மரணம் அடையும் முன்னாடி யோசேப்பை பற்றி சொன்ன அந்த காரியம். யோசேப்பு கனிதரும் மரம், அவன் நீர் ஊற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடியில் சுவரும் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் ஏயும் அவனை பகைத்தார்கள். எத்தனை பிரச்சனை பாருங்க. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாக நின்றுட்டு அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லமை கரங்கள் பலத்தன இதெல்லாம் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேல் கண்மலையும் ஆனான். பாருங்க. அடுத்தல வருவார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களும் மேற்கொள்ளப்பட்டு இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரனுடைய விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக என்று சொல்லி யோகோபு அவனை ஆசீர்வதிக்கிறான். இந்த மாதிரி தேவன் அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்து அவன் எத்தனை பிரச்சனை கண்டான் பாருங்கள். ஆனாலும் பாருங்கள், யோகோபு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உன் தகப்பனாகிய அந்த ஆசீர்வாதமும் அவனுடைய உன் தகப்பனுக்கும் தாத்தா எல்லாத்தையும் உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த உடன்படிக்கை உனக்குள்ளே இருந்து உனக்கு கிரியை செய்து எல்லாத்தையும் கொடுக்குற தேவன் உனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். யோசேப்பும் இந்த மாதிரி ஆசீர்வாதம் என்ன அருமையான சாட்சி, என்ன அருமையான வாழ்க்கையை பாருங்கள். பிரச்சனை இல்லாமல் இல்லாமல் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அந்த உலகத்தில் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் கூட இருக்காரா, அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவனோடு கூட இருக்க, கர்த்தர் தயவு உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் செய்வதெல்லாம் வாக்கிய பண்ணியிருக்கார். அவனுடைய வாழ்க்கை மாற்றி கர்த்தர் அவனை பெருக பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்லி நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லியதிலே நாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் ஏனென்றால் செழிப்பை உண்டு பண்ணுகிற தேவன். உங்கள் குடும்பத்திலும் அவர் செழிப்பை உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கு கர்த்தர் மாறிவிட்டாரா, உங்களுக்கு மாறிவிட்டாரா என்று நீங்கள் யோசிக்கலாம். உங்களுக்கு வித்தியாசம் செய்கிறார் என்று நினைக்கலாம். நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன், அவனுக்கு என்ன செய்தாரோ அதே தான் நமக்கு செய்வார். அவர் நேற்றுமின்று மாறாதவராக தேவனாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்போது உங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஒரு குறை வைக்க மாட்டார். செழிப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து நாம் இதை செழிப்பை குறித்து கற்றுக்கொள்வோம். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. இந்த செழிப்பின் தேவன் யோகோபின் மகனாக இருக்க யோசேப்பை பற்றி நாம் பார்த்தோம். அவன் எவ்வளோ கஷ்டத்து மத்தியிலுமே அவனை உயர்த்துகிறார். ஒவ்வொரு நேரம் கங்கணம் கட்டி கொண்டு உயர்த்துகிறார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக நடக்கும். உங்களை உயர்த்துகிற தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு குறை வைக்க மாட்டார். உங்களை உயர்த்ததற்கு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தயவு உண்டு பண்ணுவார். செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர் உங்களுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த செழிப்பு குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோகள் நிறைய வரப்போது. அதனால் தேவன் செழிப்பை ஒருவருக்கு எப்படி உண்டு பண்ணியிருக்கிறார், அவர்கள் எவ்வளோ கஷ்ட மத்தியில் தேவன் அவர்கள் எப்படி செழிப்பு உண்டு பண்ணுகிறார் என்பதுதான் வேத வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
நிதானமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.